அண்ணாமலை தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் பேசுபவர். காலையிலே வெயில் குறைவாக இருக்கின்ற பொழுது ஒன்றை பேசுவார், மதியம் வெயில் அடிக்கின்ற பொழுது ஒன்றை பேசுவார், மாலையிலே வெயில் தணிகின்ற போதும் ஒன்றை பேசுவார். அவர் கூறிய தூத்துக்குடி வெற்றியை பற்றி கருத்து கூற வேண்டுமென்றால் நான் சவால் விட்டு சொல்லுகிறோம். தூத்துக்குடி கோவையிலே அவர் அண்ணாமலை என்ற பேனரில் நின்றிருந்தார், அவர் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார். அவரும் ஒரு கட்சியினுடைய நிழலில் தான் நின்றவர். ஆகவே இது குடும்ப கட்சி என்றே பல நேரங்களில் எங்களை சாடியவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில், இது குடும்ப கட்சி. எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது போல் எல்லா புகழும் கலைஞருக்கும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதிக்கும் தான். நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்கள் அல்ல, அனைத்து தொகுதியிலும் நிற்பது தளபதி எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அனைத்து தொகுதிகளின் வேட்பாளராக நிற்கிறார் என்று அறிவித்துவிட்டுத்தான் நின்றிருக்கின்றோம். ஆகவே தோல்வியில் பிதற்றுபவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த சட்டமன்ற தேர்தலை பாருங்கள். இப்பொழுது எங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை அதிகம் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கின்றதோ அதையெல்லாம் சமன் செய்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியாவின் இரும்பு மனிதர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் 234 தொகுதிகளிலும் இப்பொழுது 40க்கு 40 எப்படி என்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ, அதேபோல் 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளால் வெற்றி பெறும். அந்த தேர்தலிலும் அண்ணாமலை களம் காணட்டும். அந்த தேர்தலில் முன்வைப்பு ஜாமீன் தொகையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே அவர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களை பொறுத்தளவில் தமிழகம் முழுமையாக இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 40 மோடி அவர்கள் 9 முறை தமிழகத்திற்கு வந்தபோதும், அமித்ஷா போன்ற அனைத்து முன்னணி தலைவர்களும் தமிழகத்திற்கு வந்தபோதும், பணத்தை தண்ணீராக வாரி இறைத்த போதும், மதங்களை பிரித்து கையாண்ட போதும், எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்துக் கொள்வது போல் தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக தமிழின தலைவர் எங்களுடைய அன்பு தலைவர் உயிரினும் மேலான தளபதி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய உண்மையான வெளிப்பாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.